அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்டோரி அப்படிங்கிறது கதைக்கு முடிவில் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு ரூமில் ஒரு 4 மெழுகுவர்த்தி ஒரு சின்ன பையன் ஏற்றி வச்சுட்டு அவன் எங்கேயோ வெளியே போகிறான். ஸோ 4 மெழுகுவர்த்தியில் முதல் மெழுகுவர்த்தி அதோட பேர் என்னென்னா அறிவு. சரிங்களா? அந்த அறிவு என்ன பண்ணுதான், நல்லா எல்லா மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்டு இருக்கு. திடீர்னு காற்று அடிக்குது. ஐயோ காற்று அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, காற்று அடிக்குது நான் அணைஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு மெழுகுவர்த்தி அறிவு அணைஞ்சிடுது. 2வது மெழுகுவர்த்தி என்ன பண்ண, அதுக்கு அடுத்திருக்க 2வது மெழுகுவர்த்தியோட பேர் அமைதி. அமைதி என்ன பண்ணுதோ, ஐயோ நானும் அணைஞ்சிருவோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் டக்குன்னு அணைஞ்சிருச்சு. 3வதோட மெழுகுவர்த்தி இருந்துச்சுன்னா அது எரிஞ்சிட்டு இருக்குது. எரிஞ்சிட்டு இருக்கும்போது காற்று வீச வீச என்ன ஆச்சுங்க, அந்த 3வது மெழுகுவர்த்தி அன்பும் அணைஞ்சிருச்சு. ஆனால் 4வது மெழுகுவர்த்தி இருக்குது இல்லைங்களா, அந்த மெழுகுவர்த்தி என்ன பண்ணுது, காற்றடிக்கிற திசை பக்கமே அதுவும் அதுக்கு இது பண்ணிவிட்டு வளைஞ்சு கொடுத்து இப்படி நெளிஞ்சு அப்படின்னு நெளிஞ்சு காற்று அடிக்க அடிக்க அது அணையாமல் கொஞ்சம் போராடுது. அந்த காற்றை எதிர்த்து போராடி அணையலை. காற்றோட தன்மை குறைஞ்சிருச்சு. ஸோ அப்போ அந்த குட்டி பையன் என்ன பண்ணுறான், அந்த ரூம் உள்ள என்ட்ராகிறான். ஐயோ 4 மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சேனே, ஏற்றி வச்சு 4த்தில் இது மாதிரி 3மே அணைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4வது மெழுகுவர்த்தி சொல்லுதான், எதுக்காக நீ கஷ்டப்படுற, நான் தான் எரிஞ்சிட்ருக்கேன்ல, எண்ணெய் வச்சு மற்ற 3த்தையும் நீ ஏற்றிட்டு நீ படி அப்படின்ற மாதிரி சொல்லுதான். அந்த 4வது மெழுகுவர்த்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் அமைதி, அன்பு, அறிவு இது எதுவுமே ஹெல்ப் பண்ணனாலும் நம்பிக்கை, நாளைன்னு ஒன்று இருக்கு, அந்த நாளையினால நம்ம பொழைச்சி வந்துடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த 4வது மெழுகுவர்த்தி வச்சு எப்படி அடுத்து அந்த 3த்தையும் ஏற்றி அவன் எப்படி படித்து அவனோட லைஃப்பில் முன்னேறினானோ அந்த மாதிரி நமக்கும் நடக்கும் அப்படின்றத நம்பி எல்லாமே இப்போ நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இது நடக்கணும், அதாவது நல்லது நான் சொல்கிறது பாசிட்டிவான விஷயத்துங்களை சொல்கிறேன், அதை அப்படியே விசுவலைசேஷன் பண்ணுங்கள், எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த மாதிரி விசுவலைசேஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கதை பிடிச்சிருந்தா. தேங்க்யூ.